வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ. சேனலுக்கு ரொம்ப சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இலங்கையின் வடபகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள காமதேனு இயற்கை விவசாய பண்ணை என்ற கண்காட்சி ஒன்று கடந்த 5, 6, 7ஆம் தேதிகளில் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சிக்கு நாங்களும் போயிருந்த நாங்கள் அந்த கண்காட்சியில் என்னென்ன இருந்தது என்று தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இவ்வாறான கண்காட்சிகள் விவசாயிகளுக்கும் விவசாய நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த கண்காட்சியிலே பல்வேறு விவசாயம் சொந்தமான நிறுவனங்களோட கூடாரங்கள் அமைக்கப்பட்டு தங்களோட சேவைகள் தங்களோட தொழில்நுட்பங்கள் தொடர்பான விளக்கங்கள் அந்தந்த நிறுவனங்களால் வழங்க வைக்கப்பட்டது. அதில் பெரிதும் கவனமீர்த்த பகுதி இந்த சோலார் மூலம் இயங்குகின்ற மோட்டார், அதாவது நீர் இறைக்கும் இயந்திரத்தின் தொழிற்பாடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற மோட்டருன்ற பெறுமதி 2,60,000 என்று அந்த நிறுவனத்தாரால் கூறப்பட்டிருந்தது. இது மாதிரி பல்வேறுபட்ட அமைப்புகள் இந்த கண்காட்சியில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன முறைகளை அமைக்கிற முறைகள், அதாவது நீர்ப்பாசனத்தில் பார்த்தோம்னா நாங்கள் தூவல் நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம், ரெயின் கன், ரெயின் கோஸ் போன்ற நீர்ப்பாசன முறைகள் இருக்குது. அந்த நீர்ப்பாசன முறைகள பகுதிகள், அது எப்படி நாங்கள் பூட்டுறது, அதுக்கான காசுகள் எவ்வளவு, என்ன விவரம் என்ற தொடர்பான முழு விவரங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை போய் நீங்கள் பார்த்துட்டு இந்த உரம் நாங்கள் நின்றபடி போடுற ஒரு இன்ன இயந்திரம், இதுகள் இப்படியான புது இயந்திரங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய கட்டுப்படுத்துறதுக்கான பொறிகள், மற்றது சோலார் மோட்டார், மற்றது பவர் ஸ்ப்ரேயர்கள் போன்ற பல்வேறுபட்ட விவசாய சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அந்த காட்சிக்கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படி ஒரு கண்காட்சியில் நாங்கள் 2-3 கம்பெனிகள்கிட்ட இப்படியான விடயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்ளைக்குள்ள அது எந்தளவு எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், அது எது லாபகரமான, இது நல்லதுன்றது உருவான முழுமையான விளக்கம் விவசாயிகளுக்கு பூரண அறிவு கிடையக்கூடியதாக இருக்கும். மற்றும் அது மட்டும் இல்லை இதை நாங்கள் தெரிவு செய்கிறது என்ற உருவான தெளிவும் இப்படியான கண்காட்சிகள் மூலம் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்படும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பண்ணைக்குள்ளே நாங்கள் அடுத்த கட்டம் போய்க்குள்ளே வாழை செய்கை பயிற்சிகை துண்டங்கள், அதை கடந்து போய்க்குள்ளே மாமர பயிற்சிகை துண்டம் என்பன இயற்கை முறையில் பயிற்சிகை செய்யப்பட்டு காணப்பட்டது. அந்த மாமர செய்கை துண்டத்தில் பழங்களை பாதுகாக்கிறதுக்காக பழங்களுக்கு பொதிகள் இட்டு பொதிகள் நூலாக அந்த பழங்களை பாதுகாத்தல், ஏனென்றால் இந்த பழங்களோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பழங்களை அனைத்துக்கும் நாங்கள் பொதிடுறது. இந்த பொதிடுற தொழில்நுட்பம் ஒரு பெரிய தொழில்நுட்பம். இது நாங்கள் ஆரம்பத்திலேயே சிறிய மாங்காயில் நாங்கள் போடைக்குள்ளே நாங்கள் குவாலிட்டியான மாங்காயில் எடுத்துக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த டொம்ஜேசி போன்ற இனங்களுக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அசோலா வளர்ப்பு சிறந்த முறையில் காணப்பட்டது. இவையில் கால்நடை வளர்ப்பும் பண்ணைகளை மேற்கொள்ளின வழியாக அசோலா வளர்ப்பு இவருக்கு பெரிதும் உதவியாக காணப்பட்டது. அதை கடந்து நாங்கள் செல்லைக்குள்ளே சிறிய பயிற்சிகை துண்டங்கள், நன்னீர் மீன் வளர்ப்பு துண்டம், மற்றது மாட்டுக்கான தீவன வளர்ப்புகள், அதை தாண்டி செல்லும்போது நாங்கள் இந்த கருவா, மற்றது மிளகு போன்ற பயிற்சிகைகளும் இந்த கண்காட்சி கூட்டங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு மிகவும் ஒரு சாதாரணமாக இப்போ இந்த ஃபார்ம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் இயற்கை முறையில் ஏழுமான அளவு செய்திருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தேன் முட்டி கட்டப்பட்டு தேனீகளுக்கான வாழ்விடம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனை தாண்டி செல்லும்போது நாங்கள் இப்போ எங்களோட உயிர்வாயு உற்பத்தியில் வடமாநிலத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் தாயின் கேர் பிரைவேட் லிமிடெட். அந்த தாயின் கேர் கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பல்லுயிர் நிறுவனத்தின் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அவைன்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்திரா குரூப் நிறுவனத்தின் நாதநடுகை இயந்திரங்கள், அதை தாண்டி செல்லும்போது 2K எக்ரோ மற்றது கொமர்ஷியல் பேங்க் போன்றவற்றின் கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் ஆரம்பத்தில் இந்த கண்காட்சியின் ஆரம்ப நுழைவாயிலில் மிகவும் புகைப்படம் எடுப்பதற்கு மிகவும் பொருத்தமான முறையில் மிகவும் அழகான பூந்தாவரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறிய கிராமிய தொழில் முனைவோருக்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அங்கே அவர்களது பொருட்கள் விற்பனையாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படியான பல்வேறுபட்ட கண்காட்சிகள் மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.